அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கும் அல் குரானின் தமிழாக்கத்திலிருந்து அன்னிசா தொடர்ச்சி பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இத்தையானவர்களின் இதயங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் நன்கறிவான். எனவே நீர் அவர்களின் நடத்தையை புறக்கணித்து விடுவீராக, அவர்களுக்கு அறிவுரை கூறுவீராக. மேலும் அவர்களின் உள்ளங்களில் பதியக்கூடிய நல்லுரை நீர் அவர்களுக்கு கூறுவீராக. மேலும் அவர்களுக்கு அறிவித்து விடுவீராக. அல்லாவின் கட்டளைப்படி மக்கள் கீழ்ப்பட வேண்டும் என்பதற்காகவே தவிர எந்த தூதரையும் நாம் அனுப்பவில்லை. தமக்கு தாமே அவர்கள் அநீதி இழைத்து கொண்ட வேளையில் உம்மிடம் அவர்கள் வந்திருந்தால், இன்னும் அல்லாவிடம் மன்னிப்பு கோரியிருந்தால், அவர்களுக்காக தூதரும் மன்னிப்பு கோரியிருந்தால், திண்ணமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பு வழங்குவனாகவும் பெரும் கருணை உடையவனாகவுமே இருப்பதை கண்டிருப்பீர்கள். இல்லை முகமதே, இறைவன் மீது சத்தியமாக அவர்களின் தங்களுடைய ஏற்பட்ட பிணக்குகளில் உம்மை நீதிபதியாக ஏற்றுக்கொண்டு பின்னர் நீர் அளிக்கின்ற தீர்ப்பு குறித்து தம் உள்ளங்களில் எத்தகைய அதிர்ச்சியும் கொள்ளாமல் முற்றிலும் தனக்கு அடி பணியாதவரை அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆக மாட்டார்கள். உங்களை நீங்களே அழித்து கொள்ளுங்கள் என்றோ உங்கள் இல்லங்களில் இருந்து வெளியேறி செல்லுங்கள் என்றோ நாம் அவர்களுக்கு கட்டளையிட்டால் அவர்கள் சிலர்தான் அதன்படி செயல்பட்டு இருப்பார்கள். எனினும் அவர்கள் தங்களுக்கு அறிவுறுத்தபடி செயலாற்றுபவர்களாயினால் அது அவர்களுக்கு மிக நன்மை அளிப்பதாகவும் சத்தியத்தில் அவர்களை நன்கு உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் இருந்திருக்கும். மேலும் அவ்வாறு செயல்பட்டிருந்தால் நம்மிடமிருந்து அவர்களுக்கு மகத்தான கூலியை கண்டிப்பாக நாம் வழங்கியிருப்போம். மேலும் அவர்களுக்கு நாம் நேரான வழியை காட்டியிருப்போம். எவர்கள் அல்லாவுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ் அருள் புரிந்துள்ள நபிமார்கள், உண்மையாளர்கள், இறைவழியில் உயிர் தியாகம் புரிந்தவர்கள் மற்றும் உத்தமர்கள் ஆகியோருடன் இருப்பார்கள். இவர்கள் எத்துணை சிறந்த தோழர்கள். இது அல்லாவிடமிருந்து கிடைக்கும் உண்மையான அருளாகும். மேலும் இந்த மக்களிடையே உண்மை நிலைகளை அறிந்து கொள்வதற்கு அல்லாவே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.